Praise the Lord. Good morning. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய அநேகருடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில, ஊழியத்துல, கையிட்டு செய்யும் வேலைகள்ல அநேக பேருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கலக்கம், ஒரு பெரிய போராட்டம், அவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அவர்கள் புலம்பிக் கொண்டிருப்பாங்க. சில நபர்கள் அவர்களுக்கு விரோதமா எழும்புவாங்க. வேலை செய்யற இடங்கள்ல இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நிறைய வேலை செய்யற இடங்கள்ல சில நபர்கள் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருவார்கள். ஒரு எரிச்சலின் ஆவி, பொறாமைகளின் ஆவிகள் நிமித்தம் இவருடைய வாழ்க்கையில எழும்ப முடியாதபடி இன்னைக்கு நிறைய தடைகளை, நிறைய மனிதர்கள் நிமித்தம் பிசாசானவன் வகை தருவான். கிறிஸ்துவுக்கு பிரியமான என் நண்புறவுகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், சிங்கத்தின் வாயை கட்டி போடுகிற கர்த்தர். அல்லேலூயா. அது தானியேல் 6வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, சிங்கங்களை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், பிரிவினைகள், பாடுகள், உபத்திரவங்கள், ஏதோ ஒரு மன கசப்புகள் எங்களோட வாழ்க்கையில இது நிரந்தரம் ஆகிடுமோன்னு ஒரு காரியத்தை குறிச்சு நாம யோசிப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலவேளையில் சொல்லுகிறார், சிங்கங்களின் வாயை கட்டி போடுகிற கர்த்தர். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய், நீங்க கையிட்டு செய்யும் வேலைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை ஒன்றையுமே ஆண்டவர் வாய்க்காது பண்ணுவார். அல்லேலூயா. அந்த காரியத்தை ஆண்டவர் கட்டி போடுவேன் என்று சொல்லுகிறார். அது உன் வாழ்க்கையில அணுகால் என்று சொல்லுகிற கர்த்தர். ஆமென். அவர் உங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். எந்த காரியங்கள், எந்த மனிதர்கள், எந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வருதோ அந்த காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார், சிங்கங்களின் வாயை நான் கட்டி போடுவேன். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காது போகும்படி கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நாங்கள் ஜெபம் பண்ணிருப்போம். கிருபையாய் நேசிக்கிற ஆடங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கடந்து வந்த நாட்கள் முழுவதுமாய் நீங்க செய்து வந்த எல்லா நன்மைகளுக்காய் ராஜாங்கிற தலைகளை தாழ்த்தி மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்க நிற்பதும் நிர்மூலமாகாம இருக்கதும் ஆண்டவரே உடைய கிருபையாய் காணப்படுகிறபடி நான் ஸ்தோத்திரம். உடைய கிருபை இன்னும் அதிகமாய் பெருகட்டும் ஆண்டவரே. நண்பு குடும்பங்கள் நிமித்தம் காணப்படுகிற போராட்டங்கள், காணப்படுகிற கலக்கங்கள், காணப்படுகிற பிரச்சனைகள், பிரிவினைகள், இன்னைக்கு நிறைய காரியங்கள் இந்த குடும்பங்களிலே சீர்குலைத்து சமாதானத்தை சீர்குலைக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால நீங்கி போகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இருதயத்தில் இருக்கிற பயங்கள், வேதனைகள், பாரங்கள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் அதிகமாய் காத்திருந்து ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் நீங்க செய்த தேவன். அப்ப அவர்களோடு நீ கூட இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். இன்னும் பெரிய காரியத்தை செய்யும்படி, இன்னும் பெரிய அற்புதத்தை செய்யும்படி மக்கா எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் ஆண்டவரே அந்த குடும்பங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காது போகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில, கையிட்டு செய்யும் வேலைகள, ஊழியத்துல பெரிய காரியத்தை கத்த செய்யும்படியாய் அப்பா அவங்களுடைய அன்பு கரத்துக்குள்ளாய் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.